ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவினை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய உள்ளத்தால் உயர்வோம், டைவ் டீப் அண்ட் சோர் ஹை என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. சுவாமி சச்சிதானந்தா தனது உள்ளத்தால் உயர்வோம் எனும் இந்த புத்தகத்தில் வாசகர்களுக்கு ஒரு சிறிய அறையில் அளவற்ற செல்வத்தை கொடுத்துள்ளார். இது வளமானது. ஏனெனில் எது எளிதானதில்லையோ அதனை சுவாமிஜி எளிதாக்கி தெளிவுபடுத்தி நம்முன் வைக்கிறார். ஆன்மீக பாரம்பரியத்தின் புனித நூல்கள் தத்துவார்த்தமாக மெய்ப்பொருளை உரைக்கின்றன. மனிதர்களை பாதிக்கும் அனைத்து உணர்ச்சிகள் மற்றும் மனோநிலை பரிமாணங்களை சுவாமிஜி இந்நூலில் எளிதாக தொட்டுள்ளார். மனிதர்களை பாதிக்கும் அனைத்து உணர்ச்சிகளுடன் உரையாடல் போன்று அமைந்துள்ள நூலாகும் இது. புத்தகத்தின் உள்ளே செல்வோம். அகந்தை, ஈகோ. அகந்தை: எனதருமை நண்பனே, நான் உன்னை விட்டு ஓடிப்போய்விட்டேன் என்று நினைத்தாயா? நான் அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு போக மாட்டேன். ராமு: நான் உங்களை விட்டு விலகி வந்துவிட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த கணம் நீங்கள் உங்கள் தலையை நீட்டி நான் இன்னும் இங்குதான் இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடலுடன் தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் அதனுடன் இணைந்திருக்கும் தீமைகள் அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணம் என்று அறிவேன். அகந்தை: உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன்னால் ஏற்பட்டவையே. ராமு: எனக்கு நானே ஏன் கஷ்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும்? அகந்தை: அதுதான் விந்தை. நீ யார் என்பதை நீ மறந்திருக்கலாம், அல்லது வேறு யாரோ ஒருவர் போல வேண்டுமென்றே நடிக்கிறாய். ராமு: நான் அது மாதிரி எதையும் செய்யவில்லை. அகந்தை: ஒரு அரசனுக்கு தான் பிச்சைக்காரனாகிவிட்டது போல கனவு வந்தது. கனவின் தாக்கம் எந்த அளவிற்கு பலமாக இருந்தது என்றால், அரசன் தன் தூக்கத்திலிருந்து விழித்த பின்னும் தொடர்ந்து தான் பிச்சைக்காரனாகவே இருப்பதாக உணர்ந்தான். அவன் தனது அரண்மனையை விட்டு வெளியேறி தான் உடுத்தியிருந்த ஒரே துணிவுடன் அங்கும் இங்கும் திரிந்தபடி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஒரு பிச்சைக்காரன் எவ்வாறு இருப்பானோ அதுபோல முழுவதுமாக மாறிவிட்டான். அரண்மனையில் இருந்த மக்கள் அரசனை காணவில்லை என்பதை அறிந்தனர். சில நாட்களுக்கு பிறகு அரசன் தெருவில் திரிந்தபடி பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை கண்டனர். அவர்கள் அரசனை அணுகி அரண்மனைக்கு வருமாறு கூறியபோது கூட அரசன் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. மாறாக தன்னை அவர்கள் சிறைப்பிடிக்க வருகிறார்கள் என்று பயந்து அவர்களிடமிருந்து ஓட ஆரம்பித்தான். ராமு: இது உண்மையில் நடந்த சம்பவமா? அகந்தை: ஆமாம், இது உண்மையில் நடந்தது. மேலும் இது தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. ராமு: பிறகு அரசனுக்கு என்ன ஆயிற்று? ராமு: அரசி பிச்சை எடுத்து கொண்டிருந்த தன் கணவனாகிய அரசனை சந்திக்க வேண்டி எஸ்ஆர் என்னும் மகானை அழைத்தார். அதுவரை அரசன் தொடர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த மகான் அரசனிடம் சென்றார். அவரும் எளிமையாக பார்ப்பதற்கு ஏழை போல் இருப்பதால் அவர் அந்த அரசனுடன் நட்புடன் பழகினார். அவர்கள் இருவரும் ஒருவரின் துணையுடன் மற்றொருவர் இருப்பது போல் பழகினர். அவர்களுக்குள் என்ன நடந்தது என்பதை இப்போது நான் விளக்குகிறேன். எஸ்ஆர்: என் நண்பனே, இந்த வாழ்க்கை உனக்கு சோர்வினை அளிக்கவில்லையா? அரசன்: நான் சோர்வாக இருந்தால் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? பிச்சை எடுத்து வாழ்வதுதானே எனது வாழ்க்கை. நான் இதுபோல் தொடர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பேன். எஸ்ஆர்: நண்பா, நீ ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை. நீ ஒரு அரசன். அது தெரியாமல் எப்படியோ உன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்து உன்னை நீயே பிச்சைக்காரன் என நினைத்தபடி இவ்வாறு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறாய். அரசன்: நான் ஒரு பிச்சைக்காரன்தான், அரசன் இல்லை. நான் அரசனாக இருந்திருந்தால் ஏன் இவ்வாறு வெளியில் அலைய வேண்டும்? எஸ்ஆர்: இப்போது உன் கண்களை மூடு. நீ எங்கு இருந்தாயோ அங்கே உன்னை நான் அழைத்து செல்கிறேன். நான் சொல்லும் வரை உன் கண்களை திறக்காதே. அரசன் கண்களை மூடிக்கொண்டான். அவனும் எஸ்ஆரும் அரண்மனையில் உள்ள அரசனின் அறைக்குள் நுழைந்தனர். எஸ்ஆர்: இப்போது உன் கண்களை திறந்து நீ எங்கு இருக்கிறாய் என பார். இங்கு இருப்பவர்களையெல்லாம் பார்.
அரசன் தான் வசித்து வந்த சொந்த அறையில் தன்னையே பார்த்தபோது ஆச்சரியமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்தான். மறதி என்னும் மேகம் அவனை விட்டு அகன்றது. அவன் தனது உண்மை நிலையை அறிந்தான். தான் கண்ட ஒரு கெட்ட கனவினால்தான் இவ்வாறு ஏற்பட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அகந்தை. நீ கதையை கேட்டாயா? ராமு. ஆம் அகந்தை, உனக்கும் இதுதான் நடந்துள்ளது. நீ உன்னை ராமு என்று பாவனை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ உண்மையில் யார் என்பதை மறந்துவிட்டு நீ ராமு என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். ராமு. இவ்வித மறதியை போக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அகந்தை. நான் உன்னை எஸ்ஆரிடம் அழைத்து செல்கிறேன். அவர் உனக்கு வழிகாட்டுவார். அவர் உன்னை உன்னுடைய சரியான இடத்திற்கு அழைத்து செல்வார். அங்கு உன்னுடைய உண்மையான அடையாளத்தை நீ அறிந்து கொள்வாய். ராமு எஸ்ஆரிடம் அழைத்து செல்லப்பட்டான். ராமுவிற்கு தன் உண்மையான இடம் எது என்று விளக்கப்பட்டது. சில வருடங்களுக்கு பிறகு ராமுவும் அவனிடம் ஒளிந்து கொண்டிருந்த அகந்தையும் சந்தித்தனர். அகந்தை. நீ எப்படி இருக்கிறாய்? ராமு. என்னை நீ எஸ்ஆரிடம் அழைத்து சென்றதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் போலியான நடிப்பையும் வெளி வேஷத்தையும் வெளியேற்றி என் உண்மை சொரூபத்தை மீண்டும் பெற்றிடவே அவர் எனக்கு பேருதவியாக இருந்தார். அகந்தை. உலகத்தில் அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள். அவர்கள் என்னை ஒழித்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் பாருங்கள், நான் பொதுப்படையாக எவ்வளவு உனக்கு உதவி உள்ளேன். நீ உன் மூலமான இறைத்தன்மையை விட்டுவிட்டு ஒரு அனாதை போல இருந்தபோது நான் தான் உனக்கு தனித்துவத்தை கொடுத்து நீதான் அனைத்தையும் செய்கிறாய் என நினைக்க வைத்தேன். அதாவது சில அதிகாரங்களையும் மன வலிமையும் கொடுத்தேன். அனைத்து நல்லது மற்றும் தீய செயல்களுக்கு உன் வாழ்வின் மூலம் நீ பொறுப்பேற்கும் வண்ணம் செய்தேன். நீ போலியாக வெளிவேஷம் போட்டு நடித்து சோர்வான பின் நான் அரசரை எஸ்ஆரிடம் எப்படி கூட்டிச் சென்றேனோ அதுபோல உன்னையும் நான் கூட்டிச் சென்றேன். உன் உண்மையான இருப்பிடத்தை நீ காணுமாறு எஸ்ஆர் செய்தார். அதுதான் நான் உன்னிடம் இருக்கும் கடைசி தருணம் என நன்றாக தெரிந்திருந்தும் கூட நான் உனக்கு உதவினேன். எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் எத்தகைய நல்ல விஷயங்களை நான் உனக்கு செய்து வருகிறேன் என்று இப்போது நீ யூகிக்கலாம். மாறாக சில நேரங்களில் நான் பழிக்கப்படுகிறேன், குற்றம் சாட்டப்படுகிறேன். நான் எப்போதும் யார் கண்ணுக்கும் தென்படாமல், பெயர், உருவம், இடம் ஆகியவை இல்லாமல் இறைவனின் சித்தப்படி அனைத்தையும் செய்கிறேன். எனக்கு அகந்தை என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை செய்துவிட்டு உன்னை எஸ்ஆரிடம் அழைத்து சென்றேன். நீ எஸ்ஆரிடம் இருந்தபோது என் தலையை தூக்காமல் உன்னிடம் அமைதியாக இருந்தேன். இனி உன்னிடம் எனக்கு இடமில்லை. உன்னுடைய நன்மைக்காக நான் உன்னிடமிருந்து விடை பெறுகிறேன். ராமு. நீங்கள் இருப்பதில்லை என்று கூறுகிறீர்களே? அகந்தை. அது உண்மைதான். நான் தனிப்பொருளாக இருப்பதில்லை. எவர் ஒருவர் தன் இறை சக்தியால் தன்னை தன் உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ அப்போது நான் அகந்தை என அழைக்கப்படுகிறேன். ராமு. தான் யார் என்பதை மறந்து தான் உடல் என்று தவறாக ஒருவர் ஏன் நினைத்து கொள்கிறார்? அகந்தை. உலக லீலையை நடித்து காட்ட வேண்டி இறைவன் ஏற்படுத்திய கருவிதான் உடல். ராமு. அப்படியானால் எப்போது இறைவன் என்னுடைய மறதித்தன்மையை போக்குவார்? அகந்தை. சில அரிதான சூழ்நிலைகளில் அவர் அவ்வாறு செய்வார். அதற்கான பாதையை காட்டும் எஸ்ஆர் அவர்களிடம் அனுப்பி வைப்பார். அடுத்த உணர்ச்சி பொய், லை. ராமு. திரு பொய் அவர்களே, நீங்கள் மட்டும் இவ்வுலகில் இல்லாதிருந்தால் இந்த உலகம் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான இடமாக இருந்திருக்கும். பொய். நீ என் மீது குற்றம் சாட்டுகிறாயா? எதை பற்றியாவது உன்மேல் பிறர் குற்றம் கூறும்போது எத்தனை தடவை நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். விஷயத்தை சற்று மாற்றி கூறியிருந்தால் நீ தப்பி உள்ளாய். நான் மட்டும் இல்லாது போனால் நீ பெருத்த அவமானத்திற்கு ஆளாகி இருப்பாய். ராமு. உங்கள் ஆசை வலைக்கு நான் ஆளாகாமல் தைரியத்தின் உதவியை நாடியிருந்தால் இந்நேரம் நான் ஒரு வீரனாக அறிவிக்கப்பட்டிருப்பேன். பொய். ஏன் அதை செய்யவில்லை? ராமு. நீங்கள் மிகவும் எளிதான பாதையை எனக்கு காட்டியதால் அதற்கு ஆசைப்பட்டு உங்கள் பின்னே வந்துவிட்டேன். பொய். அதற்காக ஏன் இப்போது வருத்தப்படுகிறாய்? ராமு. இப்போது என்னை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள். என்னை காத்துக்கொள்ள எளிதான தற்சமயத்திற்கான வழியை பின்பற்ற நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது என்னானாலும் சரி உங்களை எதிர்த்து நின்று எனக்கு உதவுமாறு தைரியத்தை அழைக்கப் போகிறேன். ராமு.
பின்பு தைரியத்திடம் சென்று தன்னுடைய பிரச்சனைகளை விளக்கினான். தைரியம், உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகிறது. அதனால்தான் நான் உனக்கு உதவ முன் வந்தேன். ராமு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து கூறுங்கள். தைரியம், நான் சொல்வதை கேள். நீ என்ன செய்தாய் என்பதையும் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதையும் மட்டும் நான் கூறுகிறேன். ஒரு நாள் கண்ணாடி குவளையில் தண்ணீர் கொண்டு செல்லும்போது தடுக்கி விழுந்து கண்ணாடி குவளையை உடைத்து விட்டாய். இதை யாரும் கவனிக்கவில்லை. நீ செய்ததை யாரும் பார்க்கவில்லை என்பதை நீ நன்றாக உறுதி செய்து கொண்டாய். யார் உடைத்தார்கள் என்று உன் அம்மா கேட்டபோது உன் தம்பி தங்கைகள் உட்பட யாருக்குமே வாய் திறந்து எதுவும் சொல்ல தைரியம் வரவில்லை. எங்கே நம்மை திட்டுவார்களோ என்ற பயத்தால் நீ உண்மையை ஒத்துக்கொள்ளவில்லை. இவ்வாறு செய்ததினால் நீ உன் தம்பி தங்கையருக்கு பெரும் அநீதியை இழைத்து விட்டாய். ஏனெனில் அவர்கள் மீது சந்தேகம் ஏற்படும்படி செய்துவிட்டாய். ராமு, நான் கோழைத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொள்கிறேன். தைரியம், இதுபோல சிறிய பொய்களை கூறி உன்னை தற்காத்து கொண்டு உன்னுடைய நன்னடத்தையை பலி கொடுத்த சம்பவங்கள் பல உண்டு. ராமு, இப்போது நான் அதற்காக வருத்தப்படுகிறேன். நான் சிறுவனாக இருந்தபோது யாரும் எனக்கு சரியாக வழிகாட்டவில்லை. அதனால் பொய் கூறுவது பின்னர் எனது சகஜமாகிவிட்டது. உண்மைக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. பொய் கூறும்போது உடனே பலன் கிடைக்கிறது. அதே சமயம் உண்மையை கூறினால் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு கௌரவத்திற்கு இழுக்கு நேரிடுகிறது. நான் மட்டும் எளிதான வழியை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் இப்படி அவமானப்பட்டு என் கௌரவத்திற்கு இழுக்கு வரும் என்பதை விட பெருமையை சேர்த்திருக்கும் என இப்போது நான் உணர்கிறேன். தைரியம், இதுவரை நீ தவறாக வழிகாட்டப்பட்டிருக்கிறாய் என்று உண்மையிலேயே நினைத்து அதற்கேற்றவாறு ஒரு தீர்க்கமான முடிவை இப்போதே எடுத்தாய் என்றால் நான் உனக்கு உதவுவேன். நீ செல்வதற்கு முன் உன்னை போல் ராகேஷ் என்னும் நண்பரின் அனுபவங்களை நீ கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தைரியம் ராகேஷிடம் உன்னுடைய சில பலவீனங்களை பற்றியும் அவைகளிலிருந்து எவ்வாறு மீண்டு வந்தாய் என்ற அனுபவத்தையும் கூறு. ராகேஷ், என் சிறு வயதில் மற்ற சிறுவர்களிடமிருந்து சில தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டேன். அதிர்ஷ்டவசமாக வெகு விரைவிலேயே என்னுடைய தீய பழக்கத்தை நான் உணர்ந்தேன். தைரியத்தை வரவழைத்து கொண்டு எதையும் மறைக்காமல் அனைத்தையும் என் தந்தையிடம் கூறி அதற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டேன். இனிமேல் நல்லவனாக நடந்து கொள்வேன் என்று சத்தியம் செய்தேன். அந்த நாளிலிருந்து நான் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றேன். ஒரு நாள் கடையில் 3 ரூபாய்க்குரிய பொருட்கள் சிலவற்றை வாங்கி கடைக்காரரிடம் 5 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்தேன். அவர் தவறுதலாக என்னிடம் மீதி 7 ரூபாய் திரும்ப கொடுத்தார். ஆசையால் தூண்டப்பட்டு அதிகமாக கிடைத்த ரூபாயை திருப்பித் தராமல் எடுத்து வந்து விட்டேன். வழியில் என் மனசாட்சி உறுத்தியது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. மீண்டும் அதே கடைக்கு சென்று நடந்ததை விவரித்து அதிகப்படியாக கிடைத்த பணத்தை கடைக்காரரிடம் திருப்பி கொடுத்து விட்டேன். அவர் மகிழ்ச்சியடைந்தார். நானும் நேர்மை தவறாமல் இருந்ததை எண்ணி பெருமிதம் கொண்டேன். ராகேஷ் மேலும் ஒரு நிகழ்ச்சியை கூறினான். ராகேஷ், ஒரு நாள் நான் என் நண்பனுடன் பயணம் செய்து கொண்டிருந்தேன். என்னிடம் தன்னுடைய பணப்பையை கொடுத்துவிட்டு அவசரமாக கழிவறைக்கு சென்றான். அவருடைய பணப்பையிலிருந்து ரூபாய் 500 திருடிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தேன். என் நண்பனிடம் என் தவற்றை கூறி மன்னிப்பு கேட்க முடிவெடுத்தேன். என் மன சஞ்சலத்தால் உன் பணப்பையிலிருந்து ரூபாய் 500 திருடிவிட்டேன். ஆனால் நான் செய்தது தவறு என்பதை அதன் பின்தான் உணர்ந்தேன். எனவே நான் செய்த தவறை மன்னித்து நான் எடுத்த பணத்தை பெற்றுக்கொள் என்று கூறினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். மேலும் தன் பணம் காணாமல் போனதே தனக்கு தெரியாது என்றும் கூறினார். எனினும் நான் அதற்காக மன்னிப்பு கேட்டதை எண்ணி மகிழ்ச்சி உற்றார். ஒரு பொய்யை சொல்ல நேரிட்டால் அதை நிரூபிக்க பல பொய்களை கூற வேண்டியிருக்கும் என்ற பாடத்தை அன்று நான் கற்றுக்கொண்டேன். ராமு, ஏன் குறிப்பாக ஆன்மீக சாதகர்களுக்கு என்று கூறுகிறீர்கள்? தைரியம், ஆன்மீக சாதகர்கள் அகமும் புறமும் முற்றிலும் தூய்மை வாய்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். அவர்கள் எதையும் மறைக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும்.
குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் இரகசிய உணர்வுகள் அதில் நிச்சயம் இருக்கக்கூடாது. அந்த தூய நிலையை அடைவதற்கு முன்பு அவர் செய்யக்கூடாதவற்றை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக பொய் சொல்ல நேர்ந்தாலோ ஒருபோதும் அதனை மூடி மறைக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் குருவிடம் சென்று தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதுபோன்ற மன இயல்பை முறியடிக்கக்கூடிய சக்தியை தருமாறு அவரிடம் ஆசி பெற வேண்டும். உன்னுடைய ஒத்துக்கொள்ளும் தன்மையும் குருவின் ஆசியும் பல அற்புதங்களை நிகழ்த்தும். குற்றத்தை நீ தைரியமாக ஒத்துக்கொள்ளாவிட்டால் குற்றம் செய்யும் பழக்கம் அதிகரித்து உன்னை ஆழ்ந்த துன்பத்தில் ஆழ்த்திவிடும். ராமு: அன்றாடம் நாம் நமது குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டுமா? தைரியம்: ஒரு முறை நீ செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அது போன்ற தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டாய் என்பது தெளிவான ஒன்று. எனவே ஒரு முறை செய்த குற்றத்திற்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பது என்பதே இருக்காது. ராமு: நம் குருவிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவசியமா? நமக்கு குரு என்பவர் இல்லாத போது நம் இதயத்தில் வீற்றிருக்கும் இறைவனிடம் மன்னிப்பு கோருவது சரியானதாக இருக்குமா? தைரியம்: எப்போதும் ஆன்மீகத்தில் முதிர்ந்த ஞானிகள் முன்பு மன்னிப்பு கோரி அவர்களின் ஆசி பெறுவதே நல்லது. ராமு: இறைவனிடம் ஆசி பெறுவதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? தைரியம்: இறைவனின் ஆசியை இதுபோன்ற இறை ஒளி பெற்ற மகான்களின் மூலம்தான் பெறுவாய். ராமு: ஆக ஒருமுறை நாம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நாம் எப்போதும் ஒரு பொய்யும் கூறக்கூடாது, பாவங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக நம் ஆன்மீக பாதைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. அகமும் புறமும் தூய வாழ்க்கையே நாம் வாழ்தல் வேண்டும். அப்படிதானே? தைரியம்: ஆம். எந்த காரணத்துக்காகவும் ஒருபோதும் பொய் சொல்லாதே. பொய் சொல்வதால் கிடைக்கக்கூடிய உடனடி லாபம் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் அவை எதையும் திருடக்கூடாது. இவ்வித தவறான செயல்களால் ஏற்படும் களங்கமானது அனைத்து நல்ல எண்ணங்களுக்கும் குறுக்கே நிற்பது மட்டுமல்லாமல் கெட்ட எண்ணம் மற்றும் கெட்ட செயல்களை செய்ய வழிவகுக்கும். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் உள்ளத்தால் உயர்வோம், டைவ் டீப் அண்ட் சோர் ஹை என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.